ஹாய் சார். ஹலோ சார் நானும் மதுரை தான் சார். நான் வந்து நீங்கள் மதுரை டீமை இது பண்ணுறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். நீங்கள் அதை இது பண்ணுறதுக்கு நான் உங்களோட கிரிக்கெட்டிங் ஸ்கில்லு, உங்களோட கிரிக்கெட்டோட அந்த ஆர்வம் எல்லாத்தையும் நானும் பார்த்துருக்கேன் சார். நான் அங்கே கிரவுண்டுக்கு வந்து நானும் நீங்கள் ஆடுறது எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். நீங்கள் தான் தான் சார். நாங்கள் கிரவுண்டில் எப்படி ஆடுவோம், வெறித்தனமாக ஆடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த பசங்களும் ஆடுவாங்க. எப்படி சார் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க நம்ம டீம் ஜெயிக்கும் அப்படின்னு? என்னென்னா வந்து நிறையா ஃப்ரான்ச்சைஸ் வந்து அந்த அவங்கவுங்க பிளேயர்ஸ் பிக் பண்ணுறப்ப அவங்க வந்து இன்னொருத்தங்க சொல்லி கொடுத்து பிக் பண்ணுற மாதிரியான பிளேயர்ஸ். நான் வந்து பாதி பேர் இவங்க கூட எனக்கு ஏற்கனவே தெரியும், அறிமுகமானவங்க. சிலர் என் நண்பர்கள், சிலர் வந்து நான் எதிர்த்து ஆடியிருக்கேன், சிலர் என் கூட ஆடியிருக்கேன். மதுரை டிஸ்ட்ரிக்ட் ரெப்ரசன்ட் பண்ணுற 3 பசங்க எங்கள் டீமில் இருக்காங்க. அதே மாதிரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு, காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆடுற பசங்களும் எங்கள் டீமில் இருக்காங்க. நாங்கள் ஒன்று எதிர்த்து ஆடியிருப்போம், இல்லாட்டி வந்து சேர்ந்து ஆடியிருப்போம். அதான் எனக்கும் அவங்கள தெரியும் பர்சனல் நோட்டில். இப்போ பிளேயர்ஸோட பாண்டிங் அவங்களாம் எப்படி சார் மிங்கிள் ஆகிட்டாங்களா? அவங்க இல்லை, நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ 8 டீமில் இருக்க பிளேயர்ஸுமே கிரவுண்டில் இந்த இடத்துல விட்டால் அவ்வளோ ஜாலியாக இருப்பாங்க. அதை பற்றி நம்ம சொல்லணும்னு இல்லை. இந்த 19 பிளேயர் இன்னும் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரான்ச்சைஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸு ஒரு ப்ரெஷருன்றதே கிடையாது. அவ்வளோ ஃப்ரீயாக இருப்போம். இப்போ நானுமே வந்து நேற்று ஃபோட்டோ ஷூட் 11:30 மணி வரைக்கும் அவங்க கூட தான் இருந்தேன். எல்லாம் ஒன்றா சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒன்றா ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு. அதனால் அவங்க மேலே ஒரு ப்ரெஷரே இருக்காது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க நல்லா செய்யுங்கன்றது தான் எங்கள் ரெக்வஸ்ட்டு. நம்ம டீம் சாங் செம்மையாக வந்திருக்கு சார். தமன் சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதை பற்றி அதான் வந்து எப்போயுமே ஒரு விஷயத்தை எடுத்தால் அதில் வந்து உண்மையான ஒரு ஈடுபாடு இருக்கணும். வந்து நம்மளுக்கு பிடிச்சி செய்யணும் ஒரு வேலையை. அந்த பிடிச்சி செய்கிற வேலைக்கு எப்போயுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் தான் வரும். தமன் வந்து உண்மையாகவே பயங்கரமாக கிரிக்கெட் ஆடுறவர். ரெகுலராக சனி ஞாயிறு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்ட் அவர் சொன்ன மாதிரி வந்து ஃபோன் எடுக்கல, ஸ்டூடியோவில் இல்லைன்னா ஒரு 10 கிரவுண்டில் சுற்றினா ஆளை பிடிச்சிடலாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர். அதே மாதிரி செம்ம ஜாஷான ஒரு பாசிட்டிவிட்டி. தமனை பார்த்தாலே எல்லோ டார்லிங் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆள், செம்ம பாசிட்டிவான எனர்ஜியான ஆள். அதனால் அவர் போடுறப்ப நல்லா போடணும், நம்ம தான் இதில் பெஸ்ட்டாக இருக்கணும்னு போட்டு அதுக்கு இன்னும் பெருமை சேர்க்கணும், இன்னும் அந்த பாட்டுக்கு இன்னும் உயிர் சேர்க்கணுன்றப்போ தான் சிலம்பரசனை வந்து அப்ரோச் பண்ணது. அதே மாதிரி சிலம்பரசன் வந்து நான் சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி சிலம்பரசன் வந்து ஹீரோ ஆகிறதுக்கு முன்னாடிலேருந்து எங்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது. அதனால் கூப்பிட்ட உடனே ஓகேன்ட்டார். சார் உங்களோட உயிர் தோழன் சிலம்பரசன் பற்றி 2 வார்த்தை. அதான் நான் தான் சொன்னேனே, அவர் ஒரு வார்த்தையில் அவர் பாட்டில் வந்து ட்ரெய்லரில் சொல்லியிருக்காரு சிறப்புன்னு. அவர் சிறப்பெல்லாம் மீறி ரொம்ப ரொம்ப சிறப்பு. தேங்க்யூ சார். தேங்க்யூ.